கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இளைஞர் ஒருவரை காரில் கடத்திச் சென்ற கும்பலை அடுத்த 4 மணி நேரத்திற்குள் போலீசார் தட்டி தூக்கியிருக்கிறார்கள். சினிமா பாணியில் கடத்திச் சென்றவர்கள் போலீசாரிடம் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஜிஎஸ்டி சாலை இப்போதும் பரபரப்பாக காணப்படும் பகுதி. இந்த பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு இரவு 10:30 மணியளவில் இளைஞர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த காரில் இருந்து திமுதிமுவென இறங்கிய கும்பல் ஒன்று அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞரை சரமாரியாக அடித்து வெளுக்க ஆரம்பித்தனர். பின் அவரை காரில் தூக்கி போட்டுக்கொண்டு சினிமா பாணியில் கடத்தி சென்றனர். இதனை பார்த்த பொதுமக்கள் விளவெடுத்து போயினர். உடனே அது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. ஓட்டேரி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்ததில் இளைஞரை கடத்தி சென்ற காரின் பதிவு எண் தெரிய வந்தது. அதை வைத்து காரின் உரிமையாளர் யார் என விசாரித்தபோது திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரின் கார் என்பது தெரிய வந்தது. உடனே இரவோடு இரவாக மதன்குமார் வீட்டிற்கு சென்ற போலீசார் அவரிடம் விசாரித்தபோது தன்னுடைய தம்பி நந்தகுமார் தான் காரை எடுத்து சென்றதாக தெரிவித்துள்ளார். உடனே நந்தகுமாரை வரவழைத்து அவரிடம் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனையடுத்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்ததும் உண்மைகள் அனைத்தையும் பூ போல உதிர்த்திருக்கிறார் நந்தகுமார். கடத்தப்பட்ட நபர் சோழவரத்தில் உள்ள ஏரியில் தனது நண்பர்களின் பாதுகாப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உடனே அங்கு விரைந்து சென்ற போலீசார் கடத்தப்பட்ட நபரை பத்திரமாக மீட்டனர். இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்ட அஸ்லம், யோகேஷ், ரஞ்சித்குமார், விஜயகுமார், மஸ்தான், நந்தகுமார், மோகன் ஆகிய 7 பேரை ஓட்டேரி போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் தனித்தனியாக விசாரித்ததில் கடத்தலுக்கான காரணம் தெரிய வந்தது. கடத்தப்பட்ட நபர் தாம்பரம் சேலையூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பது தெரிய வந்தது. திருவள்ளூர் சோழவரத்தில் கைதான 7 பேர்களில் ஒருவரான அஸ்லாம் என்பவர் ஆட்டோ மெக்கானிக் கடை நடத்தி வருகிறார். அந்த கடையில்தான் கடத்தப்பட்ட சரவணன் கடந்த 4 மாதங்களாக வேலை செய்து வருகிறார். கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கடையில் வைத்திருந்த 60,000 ரூபாய் பணத்தை திருடிக்கொண்டு கம்பி நீட்டியிருக்கிறார் சரவணன். இதனால் ஆத்திரமடைந்த அஸ்லாம் சரவணனின் செல்போனை தொடர்பு கொண்டபோது நாட் ரீச்சபிள் என்று வந்துள்ளது. இதனால் சரவணனை பிடிக்க முடியாமல் திணறி உள்ளனர். இதுகுறித்து அஸ்லாம் தனது நண்பர்களிடம் கூற அவர்கள் தப்பி ஓடிய சரவணனின் சமூக வலைத்தளங்களை கண்காணிக்க ஆரம்பித்தனர். அப்போது சரவணன் இன்ஸ்டாகிராம் மட்டும் பயன்படுத்தி வருகிறார் என்று தெரிய வந்தது. அதை வைத்து சரவணனை பிடிக்க மாஸ்டர் பிளான் ஒன்றை போட்டுள்ளனர். அதன்படி அழகான பெண்ணின் புகைப்படத்தை முகப்பு பகுதியில் வைத்து போலி இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். அதன் மூலம் சரவணனுடன் சாட்டிங் செய்ய ஆரம்பித்தனர். அழகான பெண் என்றதும் அகலமாக சிரித்த சரவணன் நேரில் சந்திக்கலாமா என்று கேட்டிருக்கிறார். உடனே சரி என்று கூறி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இரவு வந்துவிடுங்கள் என்று கூறியிருக்கின்றனர். சரவணனும் அழகாக சீவி சிங்காரித்துக் கொண்டு குதூகலத்துடன் சென்றிருக்கிறார். தூண்டிலில் மீன் சிக்கிவிட்டது என்பதை உணர்ந்த 7 பேரும் காரை எடுத்துக்கொண்டு அவரை கடத்திச் சென்று கும்மாங்குத்து குத்தி உள்ளனர். பணம் குறித்து கேட்டபோது பணமெல்லாம் பொங்கலுக்கு செலவாகிவிட்டது என்று சரவணன் தெரிவித்ததும் சோழவரத்தில் உள்ள ஏரி அருகே கொண்டு சென்று சரமாரியாக அடித்து உதைத்திருக்கிறார்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. அதன் பின்னர் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.